அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைகிறது என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைகிறது என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைவதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். போவதில்லை, என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்கள் என்ன செய்தாரு இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைவதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. ஏற்கனவே டிடிவி அவர்கள் சொன்னது போலதான் என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை அது இன்னும் உறுதிப்பட்டிருக்கிறது. பிஎஸ்ஐ சூழல்ல தற்பொழுது அவர்கள் சந்திக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அந்த பாரதிய ஜனதா கூட்டணி நிலைவராக அமமுக தெரிவித்தாங்க. இது பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. ஏற்கனவே இவர்கள் அதிமுக நிலைய மாட்டம் என்று கூறிய நிலையில, ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த கூட்டணிக்கு நம்ம ஒரு டிடிவி அவர்கள் விஜயோட இடைவாரா என்று கூறப்பட்ட நிலையில தற்பொழுது இவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும் என்று தெரியும். ஏன்னா பிஎஸ்பி கழித்த பிறகு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட இணைந்து பிறகு தற்பொழுது இந்த சூழ்நிலை ஏற்கனவே ஓபிஎஸ் தற்பொழுது டிடிவி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணைவதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சட்டமே பியூஷ் கோயலை சந்தித்து முழுவதும் தெரிய வரும். குறிப்பா சீட்டுகள் எத்தனை குறித்து அதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா பிரதமர் வரும் பொழுது அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில் ஏறுவதற்காகத்தான் திட்டமிட்டு இன்னும் யாரார் இணைவார்கள் போக தெரியும். ஏற்கனவே சொல்லியிருந்த போது இவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக டிடிவி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.